முதற்கட்ட விசாரணை முடிந்து டெல்லியிலிருந்து சென்னைக்கு புறப்பட்டார் நடிகர் விஜய். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். பொங்கலுக்கு பிறகு விஜய் மீண்டும் சிபிஐ அதிகாரிகள் அலுவலகத்தில் ஆஜராக உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிபிஐயின் முதற்கட்ட விசாரணை முடிந்து டெல்லியிலிருந்து தற்போது சென்னைக்கு புறப்பட்டுள்ளார் தாவைக்க தலைவர் விஜய். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் நடிகர் விஜய் நேற்று டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகியுள்ளார். தற்போது விசாரணை முடிவடைந்து டெல்லியில் இருந்து சென்னைக்கு புறப்பட்டுள்ளார் நடிகர் விஜய். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக 5 மணி நேரத்திற்கும் மேலாக விஜயிடம் நேற்று சிபிஐ விசாரணை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி, இது குறித்த கூடுதல் விவரம். வணக்கம். கரூர் பகுதியில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த விவகாரம் என்பது தமிழகத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் இந்த விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என பல கட்ட அரசியல் தலைவர்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்த நிலையில் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. குறிப்பாக இந்த வழக்கு விசாரணை சிபிஐ கையில் எடுத்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தாவேகா தலைவர் விஜயிடம் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்பதாக தாவேகா தலைவர் விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டு நேற்றைய தினம் டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என்பதாக சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் நேற்று ஆஜராயிருந்த நடிகரும் மற்றும் தாவேகா தலைவரின் விஜய் சிபிஐ அலுவலகம் முன்பாக ஆஜராகியிருந்தார். அவரிடம் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பான பல முக்கிய தகவல்களும் முக்கிய கேள்விகளும் விஜயிடம் முன்வைக்கப்பட்டதாகவும் இதில் பல கருத்துக்களை விஜய் தெரிவித்திருப்பதாகவும் இந்த சம்பவத்திற்கான காரணங்கள் திமுக தான் என்பதாக கூறியதாகவும் சில தகவல்கள் வெளியாகிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக சிபிஐ விசாரணையில் அவர் என்ன சொன்னார் என்பது முழுவதுமாக தெரியவில்லை. ஆனால் தகவலாக அடிப்படையில் இந்த முறையான பாதுகாப்பு வழங்காதன் காரணமாகவே இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக விஜய் தரப்பில் கூறப்பட்டதாக ஒரு கூற்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்றைய தினம் டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராயிருந்த விஜய் அவர்கள் இன்றைய தினம் தற்போது டெல்லியில் இருந்து புறப்பட்டு இன்று சென்னை திரும்புவார் என்பதாக தற்போது கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் பரப்புரையின் போது சென்றிருந்த போது கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 நபர்கள் உயிரிழந்தார்கள். இது ஒட்டுமொத்தமாக இந்திய அளவிலும் அரசியல் பரப்புரையின் போது மிக சோக விபத்தாகவே பார்க்கப்பட்டது. இதன் காரணமாக இதற்கு பின்பாக ஏதேனும் சதித்திட்டங்கள் இருக்கிறதா அல்லது இதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பான முறையான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்பதாக அழுத்தம் கொடுத்ததன் அடிப்படையிலேயே இந்த வழக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இந்த வழக்கு விசாரணையை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்பதாக கோரிக்கை வைத்ததே தமிழக வெற்றி கழகம் சார்பில் தான். அந்த அடிப்படையில் ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் உள்ளிட்ட பல்வேறு நபர்களை ஏற்கனவே விசாரணை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களும் நேற்றைய தினம் சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி தங்கள் தரப்பு விளக்கத்தையும் சிபிஐ அதிகாரிகள் கேட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. இந்த நிலையில் விசாரணை முடிந்து தற்போது அவர் சென்னை மீண்டும் திரும்புகிறார். இன்று டெல்லியில் இருக்கக்கூடிய விமான நிலையம் மூலமாக தனி விமானத்தின் மூலமாக புறப்பட்டு இன்று காலை 11 மணி உள்ளாக சென்னை திரும்புவார் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான தகவலுக்கு நன்றி ஜெயலானி.